ஜெபம் செய்வோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்க, உங்களை ஆராதிக்க தேவன் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் கர்த்தருடைய ஆவியானது எங்கள் மத்தியில் பிரசன்னராக இருப்பதாக எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் உங்கள் பலத்தினால் கர்த்தர் நிரப்பி அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவனான மகிமைக்காகவும் கன்வென்ஷன் கிரத்திலே 59வது பாடலை பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசு. கன்வென்ஷன் கிரத்திலே 59வது பாடல். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே.
நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். நமது முகப்பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுமே. நமது முகப்பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இயேசுவை நோக்கி வியாதியஸ்தர்களுக்காக ஒவ்வொரு நாளும் பலவித பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக கர்த்தருடைய சன்னிதானத்தை நாம் பரிந்து பேசி ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய தேவன் சுகம் கொடுக்கிற தேவன். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அன்று குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கின தேவன், வார்த்தையால் குணமாக்கின தேவன். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது ஒரு வல்லமை புறப்பட்ட விடுதலை கொடுத்தது. எழுந்து நட என்றால் விடுதலை உண்டானது, எழுந்து வா என்றால் ஜீவன் உண்டானது. அதே தேவன் இன்றும் அதே வல்லமையோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இந்த இயேசுவை நோக்கி, உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசுவை நோக்கி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். விசுவாசத்தோடு கூட நாம் கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது ஜெப குறிப்பாக மருத்துவர்களுக்கான ஜெப குறிப்பிலே சுகர் வியாதிக்கு பார்க்கக்கூடிய நிபுணர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். சுகர் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒவ்வொரு நிபுணர்களுக்காக நாம் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். ஏராளமான ஜனங்கள், திரள் கூட்டத்தான் இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறாங்க. சுகர் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதற்கு மாத்திரைகள் எடுத்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, இன்சுலின் ஊசி செலுத்தி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் அநேக கட்டி புண் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு கால்களிலே பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. சுகர் நிமித்தமாய் பார்வை குறைந்திருக்கிறவர்கள் உண்டு. அநேக பலவீன சரீரத்தில் அநேக அவயவங்கள் ஒன்றொன்றாய் பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. அந்த மருத்துவர்களுக்காக நாம் முதலாவது ஜெபிக்க இருக்கிறோம். இவர்கள் ஒருவேளை நேர்த்தியாய் செயல்படணும், தெய்வ பயத்தோடு கூட இந்த பணிகளில் உண்மையும் உத்தமமாய் செயல்படணும். ஒரு அறிக்கை ஒரு நிறுவனத்திலிருந்து கொடுக்கிற போது இப்படிப்பட்ட சுகர் வியாதி இருக்கிறவர்களை மருத்துவர்கள் பார்க்கும்போது லாபத்திற்காக அநேக காரியங்களை செய்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறார்கள். ஒரு ஊசியை 3 முறை 6 முறை வரைக்கும் பயன்படுத்தின நாட்கள் மாதிரி இன்று ஒரு முறை ஒரு ஊசி என்றது இன்சுலினுக்கான ஊசியை மாற்றி இருக்கிறார்கள். ஒருவேளை அதற்கும் லாபம் நோக்கம் இருக்கலாம். இன்னும் மருந்துகளிலே அநேக மாற்றத்தை கொண்டு வந்து விலையேற்றம் வந்திருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மருந்துகள், அதே போல மாத்திரைகளிலே அநேக மாற்றங்கள், விலை கூடின மாத்திரைகள், இப்படியெல்லாம் அநேக குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது.
ஆனால் இப்படிப்பட்ட காரியத்திலே இந்த மருத்துவர்கள் நேர்த்தியாய் செயல்படணும், உண்மையாய் செயல்படணும், தெய்வ பயத்தோடு செயல்படணும். அதே போல் அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணும். அவர்கள் அநேக ஜனங்களுக்கு சிகிச்சை கொடுக்கத்தக்க கர்த்தர் ஞானத்தை இவர்களுக்கு கொடுத்து சிகிச்சை கொடுக்கிற எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இவர்களுக்கு அந்த ஞானத்தையும் அந்த வியாதியை கண்டறியத்தக்க ஞானத்தையும் ஆண்டவர் மருத்துவர்களுக்கு தரும்படிக்காய் மருத்துவர்களுக்காய் ஜெபிப்போம். அதே போல சுகர் குறையவே இல்லை, அது கண்ட்ரோலுக்குள் வரவில்லை, அது நிமித்தம் அநேக பார்வை குறைபாடுகள், சரீரத்தில் அவயவங்கள் பாதிப்புகள், புண் வந்தது நிமித்தம் ஆறாத தன்மை, அநேக பலவீனங்கள், சுகர் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற திரள்கூட்ட ஜனங்கள் உண்டு. பிறந்த குழந்தைக்கு கூட இந்நாள் சுகர் இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக வாலிபர்கள் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம். எல்லாருக்காக பரிந்து பேசியார்கள். சுகர் என்கிற இந்த பலவீனத்தின் நிமித்தமா எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். மருத்துவர்களை கத்தனை ஞானத்தால் நிரப்பும். இந்த வியாதிகள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். உம்மால் மாற்றக்கூடாதது என்று ஒன்றுமில்லை. இது தீர்க்கக்கூடாத வியாதி அல்ல, உம்மால் எல்லாம் மாற்றக்கூடும். இது சர்வ வல்லமை உள்ளவர். இந்த ஆளுடைய சமூகத்தில் யாரால் ஒருவர் நாம் கருத்தாய் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல சிலாபத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகப்படுத்தும் தேவன் ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவன் அப்பா, ஆண்டவரே தாங்கால் வேலைக்கு ஆண்டவரே நாங்கள் விசுவசிக்கிறவர்களாக தகுதியாக செய்து இதை பாடத்தில் வியாதிக்கு உழைக்க இந்த அழைப்பு அப்பா. ஆண்டவரே வியாதிகள் எவ்வளோ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கிறோம். ஆண்டவரே அந்த ஆண்டவரே சுகர் நோய்க்காக பார்க்கிறோம். மற்ற நிபுணர்களுக்காக நாங்கள் தெரிவிக்கிறப்பா. சுகர் சொல்லாத நோயாக காணப்படுவதற்கு எத்தனையோ பிள்ளைகள் நோயினால் எத்தனை விதமான பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே உள்ளூர் சுகெல்லாம் பாதிக்கப்படுகிறது சுவாமி. இன்னும் புண் வந்து கால் எடுக்கிறது, கை எடுக்கிறது, ஆண்டவரே பலவிதமான வேதனை இருக்கிறது. ஆண்டவரே நோய்க்கு பார்த்து அந்த மருத்துவ நிபுணர்களுக்கு நல்ல ஞானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமாய் இந்த பாதத்திலே கேட்கிறோம் சுவாமி. அந்த மருத்துவர்களை நீங்கள் ஆண்டவரை ஆட்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு நல்ல ஞானம் கொடுத்து ஆண்டவரை என்ன நோய் எப்படி மருந்து கொடுக்க வேண்டும் ஆண்டவரை அந்த விதமான நல்ல ஒரு ஞானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. வியாதிஸ்தர்களை ஆண்டவரை அன்போடு ட்ரீட் பண்ணத்தக்கதான ஒரு குடும்பங்களை அவங்களுக்கு கொடுங்க இயேசுப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே எந்த நேரத்திலும் ஆண்டவரே அந்த அன்போடு அவர்களை பாதுகாக்கத்தக்கதான குடும்பங்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னும் அந்த நோயாளிகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே சுகர் நோய் வந்து எத்தனையோ மக்கள் ஆண்டவரை மாண்டு கொண்டிருக்கிறாங்க சுவாமி. எத்தனையோ ஆண்டவரை இன்சுலின் போட்டாலும் கேட்கவில்லை, மாத்திரை சாப்பிட்டாலும் கேட்கவில்லை என்று சொல்லி அதை அதிகரித்து கொண்டே இருக்கிற நோயாக காணப்படுகிற தவிர்த்தனே அந்த நோய் ஆண்டவரை உம்மால் மாத்திரம்தான் சுகப்படுத்த முடியும் இயேசுப்பா. நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, சுகமளிக்கும் தேவனப்பா. உடைய வல்லமை அந்த விதமான நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. சுகர் நோயிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாய், அந்த நோய் இனி பரவாதபடி ஆண்டவரை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவங்களால் எந்த வேலையை செய்ய முடியாதபடி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு சுவாசிக்க முடியாதபடி ஆண்டவரே எத்தனை விதமான இருதயத்திலே போராடுகள் எல்லாம் வருகிறது ஆண்டவரே. அந்த நோய் இனி பரவாதபடி தரப்பினே என் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமா என்னுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உடைய ரத்தம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய சமூகத்திலே நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கணும் ராஜா. மருத்துவரை நீங்கள் ஆண்டவரே அவங்களை நல்ல வல்லமையாக ஆண்டவரை எடுத்து உபயோகிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவையில்லாத மருந்துகள் ஆண்டவரை கொடுக்காதபடி, தேவையில்லாத சிகிச்சைகள் தவறுதலான சிகிச்சைகள் கொடுக்காதபடி ஞானத்தோடு செயல்படுத்துகிறதாக நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் நல்ல சுகத்தை கொடுத்து அவர்கள் பலப்படுத்த வேண்டுமாய் என்கிறோம் சுவாமி. இனிமேல் அந்த நோய் வராதபடி ஆண்டவரே, அந்த கிருமிகள் பரவாதபடி நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாய் இந்த பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசப்பா. பலப்படுத்துங்க ஆண்டவரே.
சுகங்களை வந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தனுடைய ஜெபத்தின்படியே மருத்துவர்களை தேவன் ஆளுகை செய்வாராக. தீர்க்கக்கூடாத வியாதி என்று தேவனிடத்தில் ஒன்றும் இல்லை. அவர் சகலத்தையும் வார்த்தையால் உருவாக்கினவர். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் விடுதலையை தருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஜெப குறிப்பாக சரீர உள் உறுப்புகளிலே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதி, கல்லீரல், நுரையீரல், லங்ஸ், இன்னும் மூளை சம்பந்தப்பட்ட வியாதி, நரம்பில் அநேக பிரச்சனை, இரத்தத்தில் அநேக வியாதிகள், எலும்பு சம்பந்தப்பட்ட அநேக வியாதிகள், இப்படி உள் உறுப்புகளில் உள் அவயவங்களில் பாதிப்புகளோடு கூட இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக அவருடைய சமூகத்தை நாம் ஜெபிப்போம். சிலுவை ரத்தம் எல்லாருக்கும் மீட்பை சம்பாதித்திருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகும் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேச ஆண்டவரே, இந்த அவயவங்களை கர்த்தர் புதிதாய் மாற்ற உம்மால் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் அவைகள் புதிதாய் மாறும். கர்த்தாவே, ஜனங்களை நினைத்ததில் சுகப்படுத்தும். அது தீர்க்கக்கூடாதது, இது வாழ்நாள் முழுவதும் இதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் நினைத்தால் போதும், அவைகள் எல்லாம் மாறி போகும். அன்றைய சமூகத்தில் அன்றைய பாவங்கள், சாபங்கள், இப்படிப்பட்ட அநேக பலவீனத்தின் பாவங்கள், சாபங்கள் நிமித்தமாய் வியாதிப்பட்டிருக்கிறார். கர்த்தர் மன்னித்து சுகப்படுத்தும் என்று நாம் யார் ஒருவர் ஜெபிக்கிறோம். நித்திய கிருபையுடன் உனது இருமுறை என்றும் கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 54:8. I will have compassion on you, says the Lord your Redeemer. Isaiah 54:8. பரிசுத்த
அப்படிப்பட்ட வார்த்தை வார்த்தைகளினால் ஆண்டவரே அப்படிப்பட்ட வியாதிகள் ஆண்டவரை வராதபடி ஆண்டவரை பாதுகாத்து தினமும் மாத்திர மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற மட்டைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அது நிமித்தமாக ஆண்டவரே சரீரம் அநேக ஆண்டவரை யாருக்கு மாற்றி ஆண்டவரை யாவினால் ஆண்டவரை உட்பொறினால் பாதிக்கப்பட்ட மக்களை மனதில் கொடுக்கிறோமாப்பா. நீங்க பொறுப்பெடுத்துள்ளப்பா, அவங்க ஆசீர்வதிங்கப்பா. கத்தை பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஜபங்களுக்கு கத்தையை பதில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வல்லமையில கரம் ஆண்டவரை சுதந்திரமைய சுகமடைக்கும் வல்லமையில கரம் ஆண்டவரை தொட்டால் போடும் ஒரு வார்த்தை சொன்னால் போடும் ஆண்டவரே கிடைக்கும் தகப்பனே சோதரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்படி ஆவணி செய்வதற்காக நீங்களே நாங்கள் வந்து நன்றி செலுத்துகிறோம். ஜனங்கள் நல்ல சுகத்தோடு குணத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே கர்த்தர் ஜனத்திற்கு சமாதானத்தை அறிவிச்சுவார் என்று சொல்லிவிடுவோம். சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் ஒவ்வொருவரையுமே செலுத்துகிறோம். அம்மையும் கர்த்தருடைய ஜெபத்தின்படியே ஒவ்வொரு ஜனங்களுடைய பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றுவாராக. அவருடைய இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி விடுதலை செய்வாராக. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. கடைசியாக இந்த தேசத்திற்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய பகுதிக்காக இணைந்து நாம் ஜெபிப்போம். அழிவுகள் கொள்ளைகள் வராதபடிக்கு, தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு தேவன் வேலையடைத்துக் கொள்ளும்படி நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்து ஜெபிப்பதற்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்கள் ஜெபங்கள் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்கட்டும். இப்பொழுதும் எங்கள் தேசத்திற்காக உடைய பாதத்தில் வருகிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆண்டவரே ஆளுகை செய்வீராக. எல்லைகளிலே கர்த்தர் பாதுகாவலை தாரும். எந்த வாதைகளும் எந்த கொள்ளை நோயும் தீங்கும் எங்கள் தேசத்திற்குள் வராதபடிக்கு தேவரீர் அதை விலக்கி காத்துக் கொள்வீராக. அழிவிலிருந்து எங்கள் தேசத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய ஜனங்கள் அமைதியில் உள்ள சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணும்படிக்காக உமது கிருபையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஜனங்களை கர்த்தர் நினைத்தருளுங்க. அழிவுகளில் இருந்து விலக்கி காத்துக் கொள்வீராக. எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு வாதையும் வரப்பண்ணேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். எங்கள் தேசத்தை அப்படி காத்துக் கொள்ளுங்க. வாதைகளுக்கு நீங்கள் ஆக்கி ரட்சித்தருளுங்க. எங்கள் மீது கிருபையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாவ அநேக அன்றைய சாபங்கள், அநேக ஜனங்கள் ரத்தங்கள் அன்று வீணாய் சிந்தப்படுகிறது. அநேக ஜனங்களுடைய அழுகையின் கூக்குரல்கள் உடைய சந்நிதியை எட்டலாம். ஆனாலும் தேவரீர் கிருபையாக இருப்பீராக. அன்றைய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஏற்ற அந்த சாபத்திற்கு ஏற்ற அந்த நியாயத்தை எங்கள் தேசத்தில் செய்யாமல் தீங்கை வரப்பண்ணாது இருப்பீராக. உடைய கண்கள் எங்கள் தேசத்திற்கு இரக்கம் கிடைக்கட்டும். ஜனங்களுக்கு இரக்கம் கிடைப்பதாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் மாநிலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மாவட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜனங்களுக்கு மத்தியில் பரவுகிற அநேக தொற்று நோய்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. இந்த அதிகமான உஷ்ண காலத்தில் வயது பெரியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. சிறுபிள்ளைகள் முதல் ஒவ்வொருவரையும் தேவரீர் காத்துக் கொள்ளுங்க. அதிக வெப்பத்தினால் எந்த பலவீனங்களும் அடவரை வராதபடிக்கு தேவரீர் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. உடைய ஜனங்களை அடவரை பாதுகாத்து நடத்தின தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்ற கால சூழ்நிலைகளை கட்டளையிட்டு அவரை நேர்த்தியாய் நடத்தின தேவன் எங்கள் தேசத்தையும் அப்படி ஆளுகை செய்யுங்க. எங்கள் மாவட்டத்தை ஆளுகை செய்யுங்க. எங்கள் பகுதியை ஆளுகை செய்யுங்க. எந்த வாதைகள் அணுகாதபடி ஜனங்கள் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி கர்த்தாவே கிருபை செய்வீராக. எல்லா வீடுகளும் சமாதானம் பெற்று இருக்கட்டும். அடவரை வியாதியோடு கூட இருக்கிற எங்கள் பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள்
திருச்சபை சார்ந்த ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் குருவானவர்களை கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அதனால் இந்த டிஸ்டார்படி கிருபை செய்திருக்கிற ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் ஜெபித்த மகள் சுபாஷினி அவருடைய மருத்துவமனையில் விடுதலை கிருபை செய்திருக்கிற ஸ்தோத்திரம். இன்னும் பலவீனப்பட்டிருக்க எல்லாரையும் கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபித்திருக்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் சுகமாய் தந்து கொண்டபடி கர்த்தர் கிருபை செய்யுங்க. உமால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது சர்வ வல்லவர். ஜனங்களுக்கு மனதிறங்கி அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்க. ஒவ்வொரு மீதும் ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம். எங்கள் பகுதியில் எல்லா வீடுகள் நிலைக்காலும் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். தீங்கு அணுகாதபடி இருளின் கிரிகள் செயல்படாதபடிக்கு கர்த்தாவே விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எல்லா வீட்டிலும் சமாதானமும் சந்தோஷம் தேவ ஆரோக்கியமும் இருக்கட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பகுதி தேவன் ஆளுகை செய்யுங்க. பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். எங்கள் திருச்சபையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அறிவிப்பு நாளை அதிகாலை 5:30 மணிக்கு கட்டளையாலும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அந்த ஆயுதத்தோடு பங்கு பெற அன்போடு ஏற்படுத்துகிறேன். புனித வாரத்தின் 3ஆம் நாளாகிய புதன்கிழமை என்று கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நமக்கு சிந்திக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தைலாபிஷேக நாள், தைல் ஆபிஷேகம் அல்லது கிறிஸ்தினுடைய இளைப்பாறுதல் அப்படிங்கிற தலைப்பு. ஒன்று இளைப்பாறுதல் அல்லது தைலாபிஷேக நாள் என்று நாம் இந்த நாளை அழைக்கிறோம். இந்த நாளிலும் நாம் வேதாகமத்தில் பார்க்கும்போது 7 மரியாதையை பற்றி நாம் காண்கிறோம். எனவே இந்த நாட்களில் ஆண்டவர் இதான் கடைசியாக நடந்த சம்பவம். இந்த தைலாபிஷேகம் தான் கடைசியாக நடந்த சம்பவம். இதற்கு பிறகு ஆண்டவர் ஜனங்கள் மத்தியிலோ அல்லது தேவாலயத்திலோ உபதேசம் பண்ணாமல் மலைகளுக்கு சென்று தனியாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இது அவருடைய அந்த 3 ஆண்டுகால காலத்தில் ஊழிய காலத்தில் நடந்த ஒரு கடைசி நிகழ்ச்சி. அதுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது பஸ்கா பண்டிகைக்கு 2 நாள் இருக்கு. அதே போல ஆண்டவர் சிலுவையில் மறைப்பதற்கு 6 நாட்களுக்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது 7 மரியாதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த 7 மரியாதை எந்த இடத்துல இருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். முதலாவது இயேசுவின் தாயாகிய மரியாதை. இதை மத்திய 1ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் நாம் பார்க்கலாம். இவள் ஆண்டவருடைய தாய். 2வது ஒரு மரியாதை இருக்கா, இவங்க பேரு மகதலேனா மரியாதை. மகதலேனா மரியாதை சொல்றோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், அதே போல யோவான் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயே இந்த மரியாதை குறித்து நாம் காணலாம். 3வது கிளையோப்பா மரியாதை. கிளையோப்பா மரியாள் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில் இருக்கிறத வாசிங்க. மத்தேயு 27:56. அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும் செபதேவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். 61வது வசனம். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். மற்றொரு மரியாதை என்றும் அழைக்கப்படுகிறது. அதே போல யோவான் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. யோவான் 10:25. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. போதும். இந்த கிளையோப்பா மரியாதை பற்றி நாம் இங்கே பார்த்துக் கொள்ள முடிகிறது. 4வது ரோமாபுரி பட்டணத்தை சேர்ந்த ஒரு மரியாதை. ரோமர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வரும். ரோமாபுரி பட்டணத்தை சேர்ந்த ஒரு மரியாதை. 5வது மார்க்குவின் தாயாகிய மரியாதை. மார்க்கு சுவிசேஷனுடைய தாயின் பேரும் மரியாதை தான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இதை நாம் காண முடியும். 6வது மோசேயின் சகோதரி பேரு மரியாதை. வேதாகமத்தில் என்னாகும் 26ஆம் அதிகாரம் 59வது வசனத்தில் வரும். அங்கு மிரியாம் அப்படின்னு இருக்கும்.
மிரியாம் என்பதற்கு தமிழிலே மரியாள் என்று அர்த்தம். 7ஆவதாக லாசருடைய சகோதரி பேரும் மரியாள் தான். ஆக வேதாகமத்தில் மொத்தம் 7 மரியாள். இந்த லாசருடைய சகோதரி மரியாளை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால் லூக்கா 10:38 முதல் 42 வரையிலையும், யோவான் 11:31 முதல் 32 வரையிலையும் நாம் பார்க்கலாம். இந்த தைலாபிஷேகத்தை பற்றி வேதாகமத்திலே 4 சுவிசேஷங்களிலும் வருகிறது. ஒருவேளை அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடாக இருந்தாலும் 4 சுவிசேஷர்களும் வந்து நினைச்சாங்க இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார்கள். ஆண்டவருடைய ஊழிய தொடக்க காலத்திலே ஒரு நிகழ்ச்சி அதில் நடக்கிறது. இதுல பெயர் சொல்லப்படாத ஒரு பெண், மத்திய 26 1 முதல் 16 நாம் பார்க்கலாம். 7வது வசனத்தை மட்டும் வாசிங்க. மத்தேயு 26:7. அப்பொழுது அந்த கன்னியின் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். ஒரு பெண் அப்படின்னு இருக்கும். இந்த பெண்ணுக்கு வந்து பேர் சொல்லப்படவில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ எதற்காக வருகிறார் அப்படின்னா, தன்னுடைய நினைச்சனும் தன்னுடைய பாவங்களை போக்குவதற்காக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறார். லூக்கா 7:37-38 பாருங்க. லூக்கா 7:37-38 பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் நிறைய பின்னால் நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். இங்க பரிமள தைலத்தை இங்க வந்து ஒரு பாவியான ஸ்திரீ அப்படி என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அப்ப அவள் எதுக்கு வந்து ஆண்டுடைய சமூகத்தை பாதத்தில் வந்து இந்த தைலாபிஷேகம் பண்ணினாள் என்றால், முதலாவது வந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தன்னுடைய பாவத்தை, ஏன்னா பயங்கரமான ஒரு பாவத்தை செய்த இந்த பெண் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இங்கு வருகிறார். அதே போல அவளிடம் இருந்த பிசாசுகள் 7 பிசாசுகள் அவர்களிடம் இருந்துச்சு. அந்த 7 பிசாசுகளை துரத்த வேண்டும் என்பதற்காக வந்திருந்தால் ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பை இவள் பெற்றுக்கொண்டார். லூக்கா 7:47-48 பாருங்க. ஆதலால் நான் சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவருடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டது. அதற்கு பின்பு இந்த மரியாள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த மரியாளுடைய பெயர் தான் மகதலேனா மரியாளாக இருக்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். லூக்கா 8:2 பாருங்க. ஆண்டவருடைய நன்மையை பெற்ற இவள் தான் மகதலேனா மரியாள் என்று சொல்கிறார்கள். லூக்கா 8:2 பாருங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சகல ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீக்கின மகதலேனா மரியாள் எனப்பட்ட மரியாள். 7 பிசாசுகள் நீங்கிய மகதலேனா மரியாள். இந்த மரியாள் தான் ஆண்டவர் உயிர் தெழுந்த போது முதலாக தரிசித்தவர். மத்திய 29:1-28 பாருங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகிறது. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். மகதலேனா மரியாள் அங்கேயும் வாழ. இவங்க தான் முதலாவது ஆண்டவருடைய உயிர் தெழுதலை பார்த்த ஒரு மரியாள். இந்த மரியாள் ஆண்டவருடைய காலம் முழுவதும் உண்மையாக ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு பெண். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தாங்க. உண்மையாக எல்லாவற்றையும் கடைசி வரை செய்த ஒரு மரியாள் என்று பார்க்கிறோம். இன்னொரு மரியாள், முக்கியமான மரியாள் ஒருத்தர் இருக்காங்க. மற்றொரு மரியாளை குறித்து நாம் பார்க்கும்போது, இவங்க பெத்தனானியாவை சேர்ந்தவர்கள். குஷ்டரோகியாகிய சீமோன் வீடு இவருடைய சொந்த வீடு. இந்த மரியாளுக்கு லாசரு என்ற ஒரு சகோதரனும் மார்த்தாள் என்ற ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க. நல்லா நம்மளுக்கு தெரியும் மார்த்தாள், மரியாள், லாசரு இந்த கதை. இவங்களும் ஒரு அடுத்த மரியாள். இந்த மரியாளும் அதே போலதான் காரியத்தை செய்கின்றால். லாசரு அவருடைய சகோதரிகள் ஆண்டவர் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தவர்கள், அதிகமாக மரியாதை வைத்திருந்தவர்கள், அதிகமாக பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள். இந்த 3 பேரும் ஆண்டவருக்கு ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தாங்க.
அதனால ஆண்டவர் வரும்போதெல்லாம் இவர்கள் வீட்டில் தங்கி சென்றார் என்பதாகவும் வேதாகமும் நம்மளுக்கு கூறுகின்றது. நம்ம ஊழியத்தினுடைய இந்த நிறைவு நாட்களில், ஆண்டவருடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்களில் தான் இந்த மரியாள் என்ன பண்றாள், தைலாபிஷேகம் பண்ணுகிறார். கடைசியில் தைலாபிஷேகம் பண்றார். மத்திய 26ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்கள் வரையிலும், மார்க் 14ஆம் அதிகாரம் 3 முதல் 9ஆம் வசனம் வரையிலும், லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50ஆம் வசனங்கள் வரையிலும், யோவான் 12 1 முதல் 8 வசனங்கள் வரையும் இந்த தைலாபிஷேகத்தை பற்றி நாம் கூற முடியும். அதில் 3வது வசனத்தை வாங்கிங்க. யோவான் 12:3. யோவான் 12. அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற கலங்கமில்லா நலதம் என்னும் தைலத்தில் ஒரு விராட்கள் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்திருந்தது. அந்த வீடு முழுவதும் தைலத்தால் நிறைந்திருந்தது. எபேசியர் 5:2ஆம் வசனத்தை பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருக்காக நாம் மனம் வீச வேண்டும். இப்ப இங்க அதான் நடந்தது. அந்த வீடு முழுவதும் தைலத்தால் நிறைந்திருந்த அந்த வாசனை இருந்துச்சு. அதே போல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கு 3 தைலங்களை பற்றி, 3 வாசனை பற்றி சொல்லியிருக்கோம். 1வது வசனத்துல பாருங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்துல சுகந்த வாசனை, ஆண்டவருடைய ஒரு வாசனை. அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க, அங்க இன்னொரு வாசனை சொல்லியிருக்கோம், ஆண்டவருக்கு பிரியமான நற்கந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா ஜீவ வாசனை அப்படின்னு இருக்கும். ஸோ நாமும் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்கு வாசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இந்த தைலம் அந்த அறை முழுவதும் ஒரு வாசனையை கொடுத்ததோ, அதே போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு வாசனை வீசக்கூடிய ஒரு பொருளாக நினைச்ச வேண்டும், மாற வேண்டும். இந்த தைலத்தை பூசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வித்து தரித்திரருக்கு நினைச்சலாம் கொடுக்கலாம். இது 300 ரூபாய்க்கு பெருமை, 300 பணத்துக்கு பெருமை. இதை வித்து நினைச்சிருக்கலாம், தரித்திரத்துக்கு கொடுக்கல. ஏன் இந்த மாதிரி செய்யறான்னு சொல்லி சீசர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 300 பணம் என்பது இன்றைய மதிப்பு. இது நீங்க பாருங்க, 92,309 ரூபா 69 பைசாக்கு இன்றைய விலை. அந்த நலதம் என்னும் பரிமள உத்தம தைலத்தினுடைய இன்றைய விலை 92,309, கிட்டத்தட்ட 92,310 ரூபாய்க்கு சமமான மதிப்பை உடையது. அதனாலதான் விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் இதுல ஒரு பக்கம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை பிடிப்பதற்காக வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இது நீங்க மத்திய 26ஆம் அதிகாரம் வாசிக்காண்டா, அதுல முதல் 5 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்கணும்னா, சங்கத்தில் ஆண்டவரை பிடிப்பதற்கு வகை தேடுவார்கள். பிரதான ஆசாரியன், வேதபாரகர், மூப்பர்கள், காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் ஆண்டவரை பிடிப்பதற்காக வகை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 2வது நிகழ்ச்சி தான். அதுக்கு அடுத்தாக்க வசனங்கள் 6ஆம் அதே அதிகாரம் மத்திய 26 6 முதல் 13 வசனத்துல பார்த்தீங்கன்னா தான் இந்த தைலாபிஷேகத்தை பற்றி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். 26ஆம் அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 16 வசனங்களை பார்த்தீங்கன்னா இங்க யூதாஸினுடைய துரோகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கும். இப்ப என்ன பண்ற யூதாஸ், மெதுவா போய் ஆண்டவரை நான் காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்கள் கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க 30 வெள்ளிக்காசு தரேன்னு சொல்லி. இந்த சம்பவங்களும் இந்த நாட்களில் தான், இதே வேளையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த புதன்கிழமைக்கு இன்னொரு பேரம் உண்டு, ஸ்பை வெனஸ்டேன்னு சொல்லுவோம். அப்படின்னா காட்டி கொடுக்கிறது, SPY ஸ்பை வெனஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு புதன்கிழமை என்று. அப்ப இந்த காரியங்கள், இந்த தைலாபிஷேகத்தில் இருந்து நாம் 3 விதமான கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியும். முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த தைலாபிஷேகம் ஏன் நடைபெற்றது என்றால், இது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அன்பினால் ஆண்டவருக்கு செய்த ஒரு வெளிப்பாடு என்று நாம் பார்க்கிறோம். இந்த மரியாதை குறித்து தொடர்ச்சியாக 3 முறை வருகின்றது வேதாகமத்திலே. லூக்கா 10ஆம் அதிகாரம்
38ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரையிலும், யோவான் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலும், அதே போல அதே யோவான் 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலும் தொடர்ச்சியாக இந்த மரியாதை பற்றி சொல்லப்படுகிறது. அங்க என்ன சொல்றோம்னா, ஆண்டவருடைய பாதத்தருகே, அந்த வார்த்தை அங்க இருக்கும், ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்தார். ஏன்னா இந்த மரியாள் தான் கற்றுக்கொண்டது எல்லாமே ஆண்டவருடைய பாதத்தில் தான் நடந்தது. ஒருவேளை வேதத்தை பற்றி கற்றுக்கொள்வது ஆண்டவருடைய பாதத்தினருகே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அடுத்தது இந்த பரிதவிப்பு ஏற்படும் பொழுது, மரியாதைக்கு ஏதாவது பரிதவிப்பு ஏற்பட்டால் தனது ஆறுதலுக்காக ஆண்டவரின் பாதத்திலேயே இருந்தார். அது பாசத்தினுடைய உச்சகட்டமாக தான் இந்த மரியாள் என்ன பண்ணுகிறாள், ஆண்டவருக்கு பரிமள தைலத்தை பூசுகின்றார். அப்போ நம்ம என்ன, ஆண்டவர் இது நிமித்தமாக மனம் மகிழ்கிறார். அந்த வீடும் தைலத்தால் இருக்குது, எல்லாரும் தைலத்தால் நிரம்பி இருக்கும்போது ஆண்டவர் அந்த காரியங்களே மன மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதே போல பவுல் என்ன சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை பாருங்க. நான் சொன்ன காரியம் இங்கே தான் இருக்குது. பவுல் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவோடு எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற ஆண்டவரை அறிகிற அறிவின் வாசனை, இப்பொழுது வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அடுத்த நற்கந்தம் 3வது. கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ஜீவ வாசனையாகவும் இருக்கும். அப்ப ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்லணும், வாசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்க அதனாலதான் அர்ப்பணிப்பு. அந்த மரியாதை ஆண்டவருக்கு முதலாவது தன்னுடைய அன்பின் மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக. ஏன்னா இந்த லாசர் குடும்பத்துக்கும் ஆண்டவருடைய குடும்பத்துக்கும் அன்பிலே ஒரு தொடர்பு உண்டு. ஆண்டவர் அங்கே வரும்போதெல்லாம் இவர்கள் வீட்டில் தான் தங்கி இருக்கிறார். அந்த மாத்தாள், மரியா, லாசர் 3 பேருமே ஆண்டவரிடத்தில் அதிகமான பற்று உள்ளவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது நாம் பார்ப்போம்னால், இந்த நிகழ்ச்சியினது ஒரு அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு. முதலாவது அன்பின் வெளிப்பாடு என்று சொன்னேன், இரண்டாவது அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு. இப்போ பாருங்க, இந்த மரியாள் என்ன செய்யறாரு, யோவான் 11:5 பாருங்க. யோவான் 11:5. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார். ஆண்டவருக்கு பிடித்த ஒரு குடும்பம். அதனால ஆண்டவர் என்ன பண்றார், இங்க அன்பாய் இருக்கிறார். இவங்க வீட்டில் அவங்க பொக்கிசமாக வைத்தது இந்த ஒரு தைலத்தை மட்டும்தான். இந்த தைலம் வெளியேற பெற்றது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. எருசலேமுக்கு இந்த தைலம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எங்க இருந்து போச்சுன்னா, இமயமலை, இந்தியாவினுடைய இமயமலையின் அடிவாரத்தில் இருந்து இந்த தைலம் இருக்கிறது எருசலேம் நகரத்துக்கு பேர். நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு தைலம் வெளியேறப்பட்டது. அப்ப வெளிநாடுகளில் இருந்து இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க, இதை இறக்குமதி செய்து வைக்கப்பட்ட நலதம் என்னும் உத்தம தைலம். அப்ப இயேசுனுடைய சம்பவத்தில் அந்த தைலத்தை ஊற்றுகிறது 2 இடங்களில் குறிப்பிட்டிருக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய சிரசில் ஊற்றுகிறார்கள் இருக்கும். நீங்கள் பார்க்க மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பாருங்க. மார்க்கு 14:3. அவர் பெத்தானியாவில் கிறிஸ்தோரியா என்ற சீமோன் வீட்டிலே போஜன பந்தியில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்குள் பலனை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சிரசின் மேல் ஊற்றினார். அடுத்தது பாருங்க, அவருடைய பாதத்தில் ஊற்றினார். யோவான் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பாருங்க. யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நல்லதம் என்னும் தைலத்தில் ஒரு ராக்கில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தார். 2 நிகழ்ச்சி. ஒன்று அவருடைய சிரசில் ஊற்றப்படுகிறது, 2வது அது பாதத்திலேயும் ஊற்றப்படுகிறது. இதெல்லாம் எதற்கு காரணம் அப்படின்னா, ஆண்டவருடைய கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. தன்னை அவர் நினைச்ச ஆண்டவர் தன்னையும் அர்ப்பணிக்கிறார். அதே போல நீங்களும் நான் நினைச்சனும், எப்படி இந்த மார்த்தாள் மரியாள் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிப்பின் வெளிப்பாடாக இதை செய்தாலோ, அதே போல நாம் என்ன அர்ப்பணிக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும்.
நாம் எதை அர்ப்பணிக்க போகிறோம், எப்படி அர்ப்பணிக்க போகிறோம், ஏன் அர்ப்பணிக்க போகிறோம், இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லணும். நாம் சொல்லி பார்க்கணும், ஆண்டவருக்கு நம்மளை எப்படி அர்ப்பணிச்சிருக்கோம். ஒரு காணிக்கை கொடுத்து அர்ப்பணிச்சிருக்கோமா, ஜெபத்தின் மூலமாக பண்ணியிருக்கோமா, வேத வாசிப்பின் மூலமாக பண்ணியிருக்கோமா, எந்த காரியத்தின் மூலமாக நாம் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக இந்த நிகழ்வுடைய அடுத்த மூன்றாவது பாயிண்ட் வந்து ஆண்டவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. ஆண்டவர் கடைசியாக என்ன பண்றார், மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிறார். அதற்கு முன்பதாக இந்த நிகழ்வு நடக்கிறது. அதனால நம்ம ஆண்டவருடைய அடக்கம் பண்ணப்படுதலின் வெளிப்பாடு என்று இதனை நாம் சொல்லலாம். இப்போ ஆண்டவருக்கு கடைசி நேரத்துல தான் அவருடைய கடைசி காலத்துல கடைசி நேரத்துல இந்த மரியாள் என்ன பண்றார், பரிபூரண தைலத்தை கொண்டு வருகிறார். அப்ப ஆண்டவர் வந்து அடக்கம் பண்ண போறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஆண்டவருக்கு பிறக்கும் போதே தெரியும் நம்ம என்ன செய்ய போறோம், கண்டிப்பாக பாவங்களுக்காக மரிக்க போறோம்ன்றது நல்லா அவருக்கு தெரியும். தெரிந்த இந்த காரியங்கள்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மரியாள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவருடைய இந்த அடக்கம் பண்ணுவதற்கு தான் எத்தனமாக இதை செய்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்துல பாருங்க, ஆண்டவரே இதை அறிவிக்கிறார். சொல்லுங்க இயேசுவே இதை வந்து அறிவிக்கிறார். அது சொல்லிட்டு கடைசி வசனத்தில் கர்த்தர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் இல்லை. ஆண்டவர் அதை தான் சொல்றார், கர்த்தர் எப்பவும் இருக்காங்க. ஏன்னா இவங்க சொல்றாங்க, யுதாசே சொல்றாரு 300 பணத்தை கொடுத்துருக்கலாமே. ஏன்னா அவன் பணத்து மீது ஆசை உள்ளவன், அதனால பணத்தை பற்றி பேசிட்டே இருக்கான். ஆனா கர்த்தர் எப்பொழுது இருக்கிறாங்க, உங்களிடத்துல இருக்கிறார்கள் என்று சொல்றார். அதே போல மரியாதை ஆண்டவர் வந்து பாராட்டுகின்றார். ஏன்னு சொன்னாக்கி இந்த தைலத்தை வந்து பூசுவதன் மூலமாக அவர்கள் நற்கிரியை செய்திருக்கிறார் என்று சொல்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பாருங்க. அதே போல மார்க் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இருக்கும். இயேசு அதை அறிந்து அவளை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவருக்கு நற்கிரியை செய்வதற்காகவே இவள் செய்தார். ஒரு மரியாள் தன்னுடைய பாவங்களுக்கு முக்கியத்துவப்படுத்துறார், இன்னொரு மரியாள் ஆண்டவருடைய நினைச்சார் அவருடைய நற்கிரிக்காக வந்து செய்கிறார். அப்போ ஆண்டவர் சிலர் சொல்றாங்க, அது முன்னாள் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும், சீமோனே கேட்பான், அவன் மனசுல நினைக்கிறான் ஆண்டவரே இப்படி செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு ஆண்டவர் தெளிவான விளக்கத்தையும் அவனுக்கு கொடுப்பார். நீ வரும்போது என்ன செய்யல, என் கால்களுக்கு தண்ணீர் தரல, ஆனா இந்த ஸ்திரீ என்ன பண்றா, என் பாதத்தில் கண்ணீரை துடைக்கிறார். அதுக்கு அடுத்த வாசிங்க, வசனம் எழுதிங்கன்னா வாசிங்க. இவள் தன்னால் இயன்றதை செய்தால் தான் அடக்கமுள்ளதற்கு எத்தனமாக என் சரீரத்தை தைலம் பூசி முந்திக் கொண்டார். அதுக்கு அடுத்த வசனம், அதுக்கு அடுத்த காலத்து என்ன இருக்கும்னாக்கி ஆண்டவர் சொல்லியிருக்கிறவர், முதலாவது வந்து தண்ணீர் தரவில்லை சொல்வாரு, ரெண்டாவது நீ என்ன முத்தம் செய்யவில்லை, ஆனால் இந்த ஸ்திரீ என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறார். மூன்றாவது அடுத்தது கழிச்சு அதுக்கு அடுத்த வருஷத்துலேயே இருக்கும். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும். அடுத்தது எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இவருடைய பேர் என்ன செய்யும், சொல்லப்படும். அப்ப நம்ம இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியுதுன்னா, விசுவாசிகளாகிய நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு, ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கா, ஆண்டவர் நம்மளை பற்றி என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்காருன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம நினைக்கணும், ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவர் முகமாக திரும்ப வேண்டும். ஏன்னா இந்த மரியாள் ஆராதனை செய்தாலும் இருக்கு. அதே போல லாசரை பொறுத்தவர்கள் வந்து நடமாடுகின்ற ஒரு சாட்சி. அவன் மரித்த ஆண்டவர் என்ன எழுப்புகிறார். இந்த லாசர் வந்து நடமாடுகின்ற ஒரு சாட்சியாக இருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 16வது வசனம் வரை, யோவான் 11:9-11 இந்த நிகழ்ச்சி இருக்கு. அப்ப ஆண்டவருக்கு நாம் நற்கிரியை வீசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லது நம்மிடம் இருந்து ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியங்களும் இருக்குமானால் ஆண்டவர் நம்மளை
அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா ஆண்டவருடைய கிருபையை பெற்ற ரசிப்பை பெற்ற நம்முடைய முகமே பிரகாசமாக இருக்கும். நீங்க இருளுக்கும் ஒளியும் வித்தியாசம் நல்ல ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருவனுடைய சாத்தான் இருக்கான்னா அவன் முகமே வாடலாக இருக்கும். அதே போல ஆண்டவருடைய சமூகம் நம்மளுடைய இருக்குன்னா நம்மளுடைய முகத்தை விஷயம் கண்டுபிடிச்சிடலாம், பிரகாசமா இருக்கும். சில ஆண்களை பார்த்துட்டு சில ஊழியக்காரர்களை பாருங்க, அவங்க முகத்தை பார்த்தாலே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அப்ப அவருடைய வாயிலிருந்து பார்க்குற வார்த்தைகளும் அது போலதான் இருக்கும். அப்ப அதே போல நம்மள நினைச்சுன்னா ஆண்டவருடைய வருகையில நம்ம பிரகாசிக்கிறவர்களாக ஜீவிக்க வேண்டும். அந்த கிருபையிலே தேவன் தான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அவருடைய சமூகத்தில் நம்மை மனம் வீசும் வாசனை தைலமாக, சுகந்த வாசனையாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று அர்ப்பணிப்போம். வெள்ளைக்கல் பரணியை உடைத்து இயேசுவின் பாதத்திலே அந்த ஸ்திரீ பூசின பொழுது அந்த வீடு முழுவதும் அந்த பரிமளத்தால் நிறைந்திருந்தது. இயேசுவும் அதற்காக நம்மை வைத்திருக்கிறார். நம்மையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறது சுகந்த வாசனையாக நம் இருக்கிற இடங்களிலே இந்த பரிமளத்தை நாம் வீசுவதற்காக அவர் வைத்திருக்கிறார். இயேசு என்னும் நற்கந்தத்தை வீசும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இனியாவது உம்முடைய வாசனை நாங்கள் வீசுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை பார்க்கிறவர்கள், எங்களுடைய காரியங்கள் எல்லாம் கேட்கிறவர்கள், காண்கிறவர்கள் உம்மை காணணும். அப்படி போல ஒரு கிருபையை தருவீராக. லாசரு ஆண்டவரே ஜீவிக்கிற ஒரு சாட்சியா இருக்கிறது போல எங்களையும் கர்த்தர் அப்படி மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் இருக்க உதவி செய்யும் என்று அர்ப்பணிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த ஜெப வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆரணையில் வந்து உடைய சமூகத்தை நாங்கள் உம்மை துதிக்கவும் ஜெபிக்கவும் தேவன் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருவீராக. இந்த தைலாபிஷேக தினத்திலும் இளைப்பாறுதல் தினத்திலும் நாங்கள் இந்த காரியங்களை தியானித்து பார்க்க, நடந்த சம்பவங்களை திரும்பி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அடக்கம் பண்ணப்பட்டு இந்த தைலத்தினால் நீர் அடக்கம் பண்ணப்பட போகிறீர் என்பதை நினைப்பூட்டும் வண்ணமாக அதனுடைய வெளிப்பாடாக மரியாள் ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ததை குறித்து நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஸ்தோத்திரம். இந்த வாசனை தைலத்தை போல நாங்களும் எங்கள் நாட்களில் எங்களுடைய பகுதிகளில், வீடுகளில், எங்கள் குடும்பத்திற்கு மத்தியிலே வாசனை வீசுகிற ஒரு தைலமாக, ஒரு சுகந்த வாசனையாக, ஒரு நற்கந்தமாக, ஜீவ வாசனையாக எங்களுடைய இருக்கிற இடங்களில், எங்களுடைய பணி ஸ்தலத்திலே, எங்களுடைய உறவினர்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஜீவிக்க கர்த்தருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாசனை நுகர்ந்து பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவினுடைய மகிமையை காணணும், கிறிஸ்துவினுடைய அன்பை ருசி பார்க்கணும், அவருடைய மகிமையின் சாயலை எல்லாரும் உணரணும். அவ்விதமா எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கென்று பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த சம்பவங்கள் அன்பின் வெளிப்பாடாகவும் அர்ப்பணிப்பின் வெளிப்பாடாகவும் உம்மை அடக்கம் பண்ணும் வெளிப்பாடாகவும் இருந்திருக்கிறது. ஆண்டவர், எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். உமக்காக தொடர்ந்து வாழ்ந்து ஜீவிக்கும்படி தேவ கரத்தில் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். மகிமையின் பாத்திரமாய் எங்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. கிறிஸ்துவின் நற்கந்தம் வீசுகிற ஒரு ஒளியாக, ஒரு வாசனை திரவியமாக எல்லா இடங்களிலும் வாழ்ந்து ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பார்க்கிறவர்கள் எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை காணட்டும். அவ்விதமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவர்களுங்க. இந்த நேரத்தில் பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற எண்ணெயை பரிசுத்த ரத்தமாய் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த சிலுவை ரத்தம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கட்டும், சமாதானத்தை கொடுக்கட்டும், அற்புதங்களை செய்யட்டும். விசுவாசத்தோடு பயன்படுத்துகிற எல்லாருடைய வீடுகளிலும் ஆச்சரியமான அதிசயங்களை காண கர்த்தர் கிருபை செய்து மகிமை கொள்வீராக. கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆளுகை செய்யட்டும். எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆறுதலில் பங்குபெற்ற எல்லாருடைய குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டு சமாதானத்தை நிறைத்திருங்க. தேவ ஆரோக்கியம் எல்லாருடைய குடும்பங்களிலும் நிறைவாக இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். உன்னதமான தேவன் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையின் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையின் நான் இன்று அவரை
இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம். ஆமென்.